பெரியமாடு இங்க வா. போய் நல்ல போட்டோ 3 போட்டோ 3 போட்டோ எடுத்துக்கிட்டு வா. என்ன போடா 3 போட்டோ மறந்துடாத. ஐயா நமக்கு பொண்ணு பாக்குறாங்க போல இருக்கு. 3 போட்டோ கேட்டுட்டாராப்பா. நல்ல கடை செம்மையா. எனக்கு ஒரு பிபி எடுத்தான், அதை எடுத்து கொடுத்துட வேண்டியதான். பார்த்தோனே பிடிச்சிருக்கு. ஐயா ஏய் போட்டோ எடுத்துட்டு சொன்ன எங்கடா? எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. 3 4 போட்டோவா எடுத்து. திரும்ப மாடு என்ன அங்க என்ன திரும்பிக்கு இருக்க? கொண்டா நாளையும் கொடுங்க. ஏய் என்னடா போட்டது? அதென்ன கழுத்து துளுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி கொடுத்துருக்கியா? அது என்னது? ஸ்டைல் மஸ்டர் வேறயா? ஏண்டா எதுக்கு போட்டோ எடுத்துட்டு வர சொன்னேன்னு நினைக்கிறேன் நீ? ஒரு வயசு பையன் கிட்ட போட்டோ நல்ல போட்டோவை குடுறான்னு கேட்டா என்ன அர்த்தமா இருக்கும்? இதெல்லாம் கேட்டு என்ன வெக்கப்பட வைக்காதீங்கப்பா. திரும்புப்பா நீ திரும்பு. மொல்ல மாதிரி பேல உன் மாமன் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிருக்கான். அவன் கூட சேர்ந்து பாஸ்போர்ட் எடுத்து உடனே அனுப்பி விடலாம். பாஸ்போர்ட்டுக்கு 3 போட்டோ எடுத்துட்டு வரான்னா சினிமால வாய்ப்பு தேடி போற மாதிரி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கா. இதை வச்சு நான் என்ன உன்னை வச்சு படம் எடுக்கிறதா? இன்ஜோயிரும் செருப்பு. உள்ளூர்லயே 40-50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. திரும்புறாமல்ல. ஏய் எவடா வேலைக்கு போனியாடா? இது வரைக்கும் ஏதாவது தொழில் செஞ்சிருக்கியாடா? அப்ப கஷ்டப்படுறேன்னு கூட வந்து ஒரு ஹெல்ப் ஆச்சு நின்றுக்கியாடா? மூஞ்சியாவது நல்லா இருக்காடா? இத பார்த்து எவனா ஒருத்த பொண்ணு கொடுப்பானடா? பாஸ்போர்ட் எடுத்தரே சிங்கப்பூர் பக்கத்து ஓடுற 4 வருஷம் கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு வேலை பார்க்கற எங்களுக்கா தோணிச்சுனத்தை கல்யாணம் பண்ணி வைப்போம். கல்யாணம் பண்றா கல்யாணம் மசுரு.